வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வேலூர் வருகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எத்தியோப்பியாவின் உயரிய விருதான த கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒருநாள் பயணமாக இன்று வேலூர் வருகிறார். வேலூரை அடுத்த ஸ்ரீபுரத்தில் உள்ள தங்கக் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள தியான மண்டபத்தை திறந்து வைக்கும் அவர் கோவில் வளாகத்தில் மரக்கன்றையும் நடுகிறார். தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். தமிழக பயணத்தை முடித்துக்கொண்டு திருப்பதி செல்லும் குடியரசுத் தலைவர் பின்னர் ஹைதராபாத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எத்தியோப்பியாவின் உயரிய விருதான த கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா விருது வழங்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் ஆடிஸ் அபாபாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எத்தியோப்பிய பிரதமர் டாக்டர் அபே அஹமது அலி இந்த விருதை வழங்கினார். இந்தியா எத்தியோப்பியா இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவதில் பிரதமரின் பங்களிப்பை பாராட்டியும் அவரது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமை பண்பு காரணமாக உலகளாவிய தலைவராக உருவெடுத்திருப்பதை அங்கீகரிக்கும் வகையிலும் இந்த விருது வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, உலகின் மிக பழமையான நாகரிகங்களை கொண்ட நாடான எத்தியோப்பியா வழங்கியுள்ள இந்த விருதை மிகுந்த பெருமிதத்துடன் ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். இந்த விருதை 140 கோடி இந்திய மக்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக ஜோர்டான் பயணத்தை முடித்துக் கொண்டு எத்தியோப்பியா தலைநகர் ஆடிஸ் அபாபா சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் அந்நாட்டு பிரதமர் நேரில் வரவேற்றார். அப்போது ஹிந்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து எத்தியோப்பிய அதிபர் மாளிகையில் பாரம்பரிய முறையிலான அணிவகுப்பு மரியாதையுடன் கூடிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் இருநாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் இந்தியா எத்தியோப்பியா இடையே 3 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழகத்தில் உள்ள வேளாண் அறிவியல் மையங்களின் மேம்பாட்டிற்காக கடந்த 5 ஆண்டுகளில் 326 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், தமிழகத்தில் உள்ள 31 மாவட்டங்களில் வேளாண் அறிவியல் மையங்கள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் 100% நிதி உதவியுடன் செயல்பட்டு வரும் இந்த மையங்கள் மூலம் வேளாண் துறை சார்ந்த நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த மையங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களில் அதிக மகசூல் தரக்கூடிய தரமான விதைகள் மற்றும் தோட்டப்பயிர் நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் விளையாட்டு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தமிழக விளையாட்டு மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தலா 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறு விளையாட்டரங்கங்கள் கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சர்வதேச அளவிலான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தில் நடத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு நிதி உதவி மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக மாவட்ட விளையாட்டு அலுவலர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் முன்னணி வீரர் வீராங்கனைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அனைத்து மாவட்டங்களிலும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தொடங்கப்படும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் முன்னாள் படை வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், மாநிலத்தில் ஆளும் திமுக அரசு புதிதாக கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை தொடங்குவதற்கு தடையாக உள்ளது என்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசு மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசு தமிழக திட்டங்களுக்கு சுமார் 15,000 கோடி ரூபாய் வழங்கியிருப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து.
36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இலிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் நாளை மறுநாள் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின்னர் இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் முகவரியில் இல்லாத வாக்காளர்களின் விவரங்களை அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் இணையதளங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீக்கப்படவுள்ள வாக்காளர்களின் விவரங்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பே அவற்றை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் குறிப்பிட்டுள்ளார். பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பிரதமரின் ஜன்மன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் 2225 வீடுகள் கட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களிலும் 2023 முதல் 2025 ஆண்டு வரை பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி மகா அபியான் திட்டத்தின் கீழ் 2225 வீடுகள் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொன்று வீட்டிற்கும் தலா ரூபாய் 5,09,000 நிதி ஒதுக்கப்பட்டு மொத்தம் 113 கோடி மதிப்பில் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 2023-24 ஆண்டு 654 வீடுகள் ஒதுக்கப்பட்டு அதில் 580 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளது. 74 வீடுகள் மட்டுமே பணி நடைபெற்று வருகிறது. இதேபோன்று 2024-25 ஆண்டு 1571 வீடுகள் ஒதுக்கப்பட்டு அதில் 339 வீடுகள் பணி முடிந்து பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளது. 1232 வீடுகள் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ். தெற்கு ரயில்வேயில் உள்ள ரயில் பாதைகளை மின்மயமாக்கும் பணி முழுமையடையும் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நேற்று முன்தினம் வரை 97% அளவிற்கு மின்மயமாக்கல் பணி முடிவடைந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மொத்தம் உள்ள 5116 கிலோமீட்டர் ரயில் பாதையில் 4995 கிலோமீட்டர் அளவிற்கு மின்மயமாக்கப்பட்டு இருப்பதாகவும், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, காரைக்குடி மற்றும் சின்னசேலம், போர்படக்குறிச்சி இடையிலான மின்மயமாக்கல் பணி 2026-27 ஆண்டில் நிறைவடையும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து நேற்று ஒரு நாளில் மட்டும் 3000 ஆப்கானிஸ்தான் அகதிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் மௌலவி நூர் ஜலால் ஜலாலி அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவம் குறித்த உலகளாவிய மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இளம் வாக்காளர்களை சேர்ப்பது குறித்து ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கல்லூரி முதல்வர்களுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில அளவிலான சிறுபான்மையினர் தின விழா திருப்பத்தூர் தூய நெஞ்சக கல்லூரி வளாகத்தில் நாளை நடைபெறுவதாக ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் சிவாடியில் இந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனம் சார்பில் அவசர நிலை குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சை புன்னையநல்லூர் மாரியம்மன் கோவிலில் 10 நாள் லட்சதீப பெருவிழா நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளியன்று நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பிய கிறிஸ்தவர்கள் அரசின் மானிய உதவி பெற விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திரு தினேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தேரி குடியிருப்பு கற்குவேல் ஐயனார் கோவில் கள்ளர் வெட்டு திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான கோப்பை ஆசியாவில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வேலூர் வருகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எத்தியோப்பியாவின் உயரிய விருதான த கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.